Hi everyone, I'm Ram. Affiliate marketing மூலியமா monthly $1000 இருந்து $5000 வரைக்கும் எப்படி சம்பாதிக்கின்ற 30 நாள் challenges சீரீஸ்ல இருக்கோம். இது வரைக்கும் 3 days challenges முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது day 4. இந்த day 4ல நம்ம ஒரு மேஜிக்கல் குரோம் எக்ஸ்டென்ஷனை பத்தி பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்கு போலாங்களா? ஹாய் எவ்ரிவன், இந்த ஸ்க்ரீனில் நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு மேஜிக்கல் குரோம் எக்ஸ்டென்ஷனை பார்க்க போகிறோம். இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்டென்ஷன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா குரோம் எக்ஸ்டென்ஷன் சர்ச் பண்ணிடுங்க. இந்த குரோம் எக்ஸ்டென்ஷனில் இந்த இடத்துல அஃபிலிடைசர்ன்ற ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் நம்ம சர்ச் பண்ணி இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த அஃபிலிடைசர்ன்ற குரோம் எக்ஸ்டென்ஷனை வந்துட்டு நம்ம இப்போ ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிடுங்க அண்ட் ஆட் டு குரோம், இதை ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு உங்களோட ப்ரௌசரில் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கும். இங்கே செக் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அஃபிலிடைசர்ன்ற குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இங்கே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு எதுக்கெல்லாம் உதவியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ உங்களோட ஒரு நீஷில் வந்துட்டு ஒரு கண்டென்ட் செய்கிறீங்க, ஒரு பிளாக் செய்கிறீங்க. உதாரணத்துக்கு உங்களோட நீச் வந்துட்டு ஸ்பாட்ஸை பற்றி அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ ஸ்பாட்ஸோட ஆர்டிக்கல் எழுதுவீங்க. ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஸ்பாட்ஸ் எந்த ஷூ பெட்டராக இருக்குன்ற ஒரு ஆர்டிக்கல் எழுதுவீங்க. அப்படி ஆர்டிக்கல் எழுதும் போது நீங்கள் ஒரு ஸ்பாட் ஷூ கம்பெனியோட டை அப் பண்ணி அவங்கள்ட்டேருந்து ஒரு அஃபிலியேட் லிங்கை வாங்கிட்டு உங்களோட பிளாக்ல வந்துட்டு அட்டாச் பண்ணிடுவீங்க. கஸ்டமர் உங்களோட பிளாக் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அங்கே வரும், ஸ்பாட் ஷூ மாதிரி வரும், ஒரு போஸ்டரில் வரும். அந்த போஸ்டரை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நேராக ஒரு லேண்டிங் பேஜில் கொண்டு போய் விடும். அந்த கஸ்டமருக்கு வந்து அந்த ஸ்பாட் ஷூவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா அவங்க கிளிக் பண்ணி பே பண்ணாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் போகும். அந்த கமிஷன் ஒரு 10%, 20%, 50%, 70% வரைக்கும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அஃபிலியேட் லிங்க் வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி வந்துட்டு அஃபிலியேட் லிங்க் கொடுக்குறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அஃபிலிடைசர் டூல். உதாரணத்துக்கு நான் இங்கே வந்துட்டு கூகுளில் வந்துட்டு ஹோட்டல் அட் சிட்னின்னு சர்ச் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அஃபிலிடைசர் குரோம் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராடக்ட் சர்வீஸை நீங்கள் சர்ச் பண்ணாலும் இந்த லோகோ காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இந்த லோகோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இவங்க அஃபிலியேட் லிங்க் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஹோட்டல்னு சர்ச் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா booking.com இருக்குது, அகோடா இருக்குது, ட்ரிப் அட்வைசர் இருக்குது. இவங்கெல்லாம் வந்துட்டு அஃபிலியேட் லிங்கை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உதாரணத்துக்கு நம்ம booking.com போயிடுவோம், கிளிக் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு booking.com-ஓட வெப்சைட். இந்த booking.com வந்துட்டு அஃபிலியேட் லிங்க் கொடுக்குறாங்கன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். எப்படி பார்த்துன்னு சொன்னாக்கா அந்த லோகோ இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த booking.com எந்த அஃபிலியேட் நெட்வொர்க் கூட டை அப் பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சேலஞ்சஸ் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோலே, அதாவது day 1 வீடியோலே நான் சொல்லியிருப்பேன். நிறைய விதமான அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு ஷேர் சேல், இம்பாக்ட் ரேடியஸ், சிஜே, ரக்கூட்டன், ஜேவிசூ, இந்த மாதிரி நிறைய விதமான வாரியர் பிளாஸ், இந்த மாதிரி நிறைய விதமான அஃபிலியேட் நெட்வொர்க்கை பற்றி சொல்லியிருப்பேன். ஆக இந்த booking.com எந்த அஃபிலியேட் நெட்வொர்க்கோட டை அப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வெப்சைட் வந்துட்ட பிறகு மேலே உள்ள அஃபிலிடைசர் குரோம் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்துடும் booking.com வந்துட்டு சிஜேன்ற கமிஷன் ஜங்ஷன் அஃபிலியேட் நெட்வொர்க்கில் வந்துட்டு டை அப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் booking.com-ஓட அஃபிலியேட் லிங்க் வாங்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் முதல்ல cj.com-ல போயிட்டு சைன் அப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு booking.com-ல நீங்கள் அஃபிலியேட் லிங்கை வாங்கணும். ஸோ அது எப்படி வாங்கணுன்றதை அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வந்துட்டு ஒரு உதாரணம். ஆக இந்த அஃபிலிடைசரை வச்சுட்டு அந்த கம்பெனி வந்துட்டு எந்த அஃபிலியேட் நெட்வொர்க்கோட டை அப் பண்ணி வச்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அஃபிலிடைசர் குரோம் எக்ஸ்டென்ஷன். அடுத்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடத்துல நான் வந்துட்டு ஸ்பாட் ஷூன்னு சர்ச் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்பாட் ஷூவில் வந்துட்டு நைக்கி இருக்குது, ஓகே, ஜலோரா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து நைக்கி தட்டுறேன். இப்போ வந்துட்டு நைக்கியோட வெப்சைட் போயிடும். இந்த நைக்கியோட வந்துட்டு லிங்க் வாங்கணும், அஃபிலியேட் லிங்கை வாங்கிட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இவங்க எந்த அஃபிலியேட் நெட்வொர்க்கோட டை அப் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் முதல்ல சர்ச் பண்ணணும். அதுக்கு இந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அஃபிலிடைசர்ன்ற குரோம் எக்ஸ்டென்ஷன். இவங்க ஷாப் ஸ்டைல்ன்றதுல
டயப் பண்ணி வச்சிருக்காங்க. சிஜே கமிஷன் ஜங்ஷன்லையும் டயப் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்துட்டு கமிஷன் ஜங்ஷனில் வந்துட்டு டயப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கமிஷன் ஜங்ஷன் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அஃபிலியேட் நெட்வொர்க் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறேன். அதுவே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட நீஷ் வந்துட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட் அந்த மாதிரி சொன்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்டும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குது. அப்படி சர்ச் பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லோகோ இருக்குது. ஸோ அப்போ இவங்க அஃபிலியேட் லிங்க் கொடுக்குறாங்க. ஸோ யார் கூட இவங்க டைப் பண்ணியிருக்காங்கன்னு சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் அஃபிலியேட்டைசர் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். இவங்க ரக்குட்டன் லிங்க் ஷேர் அஃபிலியேட் நெட்வொர்க்கோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரக்குட்டனோட சைன் அப் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் கிட்ட நீங்கள் வந்துட்டு லிங்க் வாங்கி ப்ரோமோட் பண்ண. ஸோ முதல்ல வந்துட்டு உங்களோட நீஷ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்தாப்புல ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அவங்க கூட நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த நீஷ்னா என்னதுன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீஷ்ன்றது ஒரு கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ இந்த நீஷ் எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி சூஸ் பண்ணுறது, எது எனக்கு கரெக்டான சூட்டபிளான ஒரு நீஷ் அப்படின்றத வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட போகிறேன். வீடியோ டே 5ல் அதை நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் அஃபிலியேட்டைசர்ன்ற குரோம் எக்ஸ்டென்ஷன், மேஜிக்கலான ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். இந்த குரோம் எக்ஸ்டென்ஷனை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணினோன்னே இந்த வீடியோ கீழே காமெண்ட் பண்ணிடுங்க. எனி சஜஷன் ஏதாவது காமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா காமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த 30 days affiliate challengesல 4 வீடியோஸ் முடிச்சிட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேல இருந்து பாருங்க. இந்த 30 days நம்ம முடிச்ச பிறகு நீங்க $ல earn பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இந்த ஃபுல் affiliate marketing கோர்ஸை நான் உங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனும் கொஞ்சம் கிளிக் பண்ணிருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.